நீண்ட நேரமா தனியால ஒரு மேல ஆலோசனை மாநில தலைவரோட கூட்டணி குறித்து ஏதாவது பேசப்பட்டதா சார்? தேமுதிக நிலைப்பாடு குறித்து பேசப்பட்டதா? பாஜக மாநில தலைவரோட நீண்ட சார் என்டிஏ கூட்டணி தேமுதிக இணைகிறாங்க சார். என்டிஏ கூட்டணி சார் என்டிஏ தேமுதிக எந்தவித கேள்விக்கும் பதிலளிக்காமல் சென்றார் எல்கே சுதீஷ். என்ன சார் பேசுறீங்க? கூட்டணி முடிவாகி விட்டதா? 10 நிமிடத்துக்கு மேல் பேசியது என்ன என்ற கேள்விகள் கேட்கப்பட்டது. எங்களது மாநில துணைத் தலைவர்கள் மதிப்புரிய திரு ஜெயபிரகாஷ் அவர்கள், மதிப்புரிய கருநாகராஜன் அவர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சேலஞ்சர் துறை அவர்களோடு நாங்கள் இதில் கலந்து கொண்டோம். இதில் பல்வேறு கட்சிகள் தலைவர்கள் இதில் கலந்து கொண்டிருந்தார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மதிப்புக்குரிய முன்னாள் அமைச்சர்கள், மதிப்புக்குரிய அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள், வளர்மதி அவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருந்தாங்க. தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவர் மதிப்புக்குரிய ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள் கலந்திருந்தார்கள். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டார்கள். அதே வகையில் மதிப்புக்குரிய எனக்கு நண்பர் சுதீஷ் அவர்கள் நாங்கள் தற்சயமாக சமைத்தோம். ஏற்கனவே எங்களுடைய மாநிலத்தின் ஜெயபிரகாஷ் அவர்களுடைய கல்லூரி நண்பர் அவர். அதனுடைய அடிப்படையில் அங்கு பேசிக்கொண்டமே தவிர இது நாங்கள் எதிலும் அரசியல் பேசவே இல்லை. இல்ல சார், அவரை தனியா அழைச்சிட்டு போய் ஓரமா பேசிட்டு இருந்தாங்க. ஒருவேளை முக்கியமான பேச்சுவார்த்தை நடைபெற்றுச்சா? இல்ல, நாங்க எல்லாரையும் பேசிட்டு இருந்தோம். எல்லா கட்சி தலைவர்கிட்டையும் தனியா பேசிட்டு தான் இருந்தோம். ஐயா ஜி.கே. வாசன் அவர்கள்ட்டையும் தனியா பேசிட்டு இருந்தோம். அண்ணன் ஜெயக்குமார் அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருந்தோம். டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களிடமும் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம். இதுல அரசியலே கிடையாது. இன்னைக்கு குடியரசு தின விழா, தமிழ்நாட்டில் அதிமுக கூட்டணியில ஒவ்வொரு கட்சியில சேர்க்கக்கூடிய வேலையில பாஜக ஈடுபட்டு வருது. அதுபோல இந்த கட்சிகளையும் சேர்க்கிறதுக்கான வேலையில இப்ப நீங்க இறங்கிருக்கீங்களா? உங்களுடைய பேச்சுவார்த்தை அப்படி எடுத்துக்கலாமா? ஏன்னா நீண்ட நேரமா ஒரு 10 நிமிடங்கள் தனித்தனியா பேச்சுவார்த்தை நடந்துட்டு இன்றைக்கு முழுக்க தேநீர் விருந்து. எல்கே சுதீஷிடம் அரசியல் பேசவில்லை என நயினார் நாகேந்திரன் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆளுநர் அளித்த தேநீர் விருந்து நிகழ்வில் பங்கு கொண்ட போது அவர்கள் பேசியிருந்த நிலையில் அது தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்காக செய்தியாளர் சுபாஷ் நம்மோடு நேரலையில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். சுபாஷ் வணக்கம். தற்பொழுது இந்த சந்திப்பு தொடர்பாக நயினார் நாகேந்திரன் தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அரசியல் ரீதியா இது அணுக வேண்டிய ஒரு தேவை இருக்குதா? விவரங்களை பகிர்ந்துக்கலாம். இல்லை, நயினார் நாகேந்திரன் அதற்கான விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனால் எல்கே சுதீஷ் அதற்கான எந்த ஒரு பதிலையும் சொல்லாமல் அமைதியாக செய்தியாளர்களை சந்திக்காமல் புறப்பட்டார் என்பதுதான் பார்க்க வேண்டியது இருக்கு. தேமுதிக இந்த கூட்டணிக்கு வருமா, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருமான்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவங்க இன்னமும் அவங்களுடைய முடிவையோ இல்லை அவங்க எங்கே செல்ல போகிறோம் என்ற பதிலையோ இதுவரையும் எங்கேயும் அவங்க பொதுவெளியில் தெரிவிக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை என்பதுதான் அவங்க கட்சி சார்பாக சொல்லக்கூடிய விஷயம். பிரேமலதா ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்பையும் அதை பதிவு செய்து கொண்டே இருக்கிறார். இன்றைய தினத்திலும் எல்கே சுதீஷ் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்திப்பு என்பது கவனமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அரசியல் நகர்வில் எல்லா கட்சி தலைவர்களும் இங்கே வந்திருந்தார்கள். அந்த எல்லா கட்சி தலைவர்களோடும் பேசியிருந்தாலும் ஒரு 10-15 நிமிடம் இவர்கள் இருவரும் சந்தித்து பேசியது. அதே போல அரவிந்த் மேனன் என்கிற தமிழக பொறுப்பாளராக இருப்பவர், மேலிட பொறுப்பாளராக இருப்பவர், அவரும் உடன் இருந்து பேசினார். இருவரும் கைகுலுக்கி கொண்டார்கள். அவர் மீது தோள் வைத்து நயினார் நாகேந்திரன் 10 நிமிடங்களுக்கு மேல் பேசியிருந்தார். என்ன பேசப்பட்டது என்பது நமக்கு தெரியவில்லை. ஏன்னால் கிட்டத்தட்ட அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்த 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அவங்க என்ன பேசினாங்கன்றது நமக்கு தெரியல. அவங்களும் அதை வெளிப்படையாக சொல்லல. தேர்தல் சமயத்தில் இந்த சந்திப்புகள் என்பது மிக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயமாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுபாஷ்.